ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அம்மா சோகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம விஜய்க்கு இருந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ சாப்பிடவும் இல்லை. ஸோ சாப்பிட வரும்போது நீயாவது போய் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க போது, இல்லை நான் போனால் நான் மார்னிங்கே போய் பார்த்தேன், என் கூட மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டேன், என்னாச்சுன்னே தெரியல, யாழ்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சித்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது செம்மையாக கோவப்படுவார் விஜய். உண்மையிலே அவரோட கோவம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. பிகாஸ் தாத்தாவும் வந்து சமாளிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் சமாளிக்க முடியல. எப்படி இப்படி 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 சித்தி, அதாவது காவேரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க விஜய்கிட்ட, ஆனால் இந்த சின்ன விஷயத்த உங்களால் குட்டி பாப்பா கிட்ட சமாளிக்க முடியாது. என்னம்மா பில்டப் இது, எல்லா பிரச்சனையும் நீங்கள் தானே காரணம். அப்போவே சேர்ந்துருப்பாங்க. மொத்தமாக வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டது காவேரியை நீங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டு தான். அப்போல்லாம் அவ்வளோ ஃபீல் இல்லை, இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஸோ செம கடுப்பாகுது எனக்கு. ஸோ விஜய் செம கோவப்படுறாரு. விஜயோட கோவம் ரொம்ப ரொம்ப நியாயம். பிகாஸ் இவ்வளோ நாள் இவரை சொல்லலை, அம்மா கண் முன்னாடி இருக்கும்போது விஜய் சொல்லலை அப்படின்ட்டு அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அம்மாக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன அம்மா ஆச்சு அப்படிங்கும்போது அந்த குழந்தை ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, இது என்னோடய அம்மா தானே, என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை, ஏன் என்னை பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காக கிளி வைக்கும் போது, ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கன்சோல் பண்ணுவார். ஸோ அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுடா, நீ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. அதோட எபிசோட் எண்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா காவேரி கால் பண்ணுறாங்க, அம்மு எப்படி இருக்கான்னு கேட்குறதுக்கு. அதை பற்றி உங்களுக்கு என்னங்க அக்கறை சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்டுறாரு காவேரியை. காவேரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, என்னதான்டா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா, ஸோ அம்மா இது மாதிரி நான் என்கிட்ட இருந்ததே இல்லை, என்னை பார்த்தா சிரித்து பேசுவேன், பட் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த ஃபேமிலி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்போ யமுனாவும் சாரதாமாவும் வந்து மேபி இந்த யாழினி பாப்பா சொன்னது தான் அம்மா நினச்சிட்டு இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் இந்த இன்றைக்கி எபிசோட் போச்சு. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு நம்ம அம்முவை. அதோட எபிசோட் எண்ட் ஆகிடுச்சு. பட் நாளை ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அம்மோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போய் காவேரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல. சீக்கிரம் எப்படி முடிக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க, சீக்கிரமாவது மெமரி இருக்கேன்னு கொண்டு வாங்க, அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் வாய்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.